ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, பாப்பாத்தியம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா, பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி நான் பலன்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கு 8ஆம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா 7ஆம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலன் அந்த 8ஆம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார். அதுதான் சனி வக்ரம். சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி. சிவனாக இருந்தால் என்ன, யமனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு, ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும், யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். கஷ்டப்பட்டுட்டேங்க, இனிமேல் வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி வக்ரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் தன்னுடைய ஜூன் 29 சொந்த ராசியான கும்பராசியிலே நடக்க போகிறது அந்த சனி வக்ரம். அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் 15 வரை கும்பத்தில் வக்ர நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சூழ்நிலையில் சில ராசிக்காரங்க சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் வக்ர நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார். அதனால் போகிறது. சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும். அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது. மேலும் நிதி நிலைமை, நல்ல உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போத்தில் சனி வக்ரம் ஆகிறதுனால மேஷம், மிதுனம், மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான காலம். சொல்லப்போனால் மீன ராசிக்குமே ஒரு அதிர்ஷ்டமான காலம்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். மேலும் பணிபுரிகிற இடத்துல ராசிக்காரங்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். சுப பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடியதாகவும் புது ஒப்பந்தத்தை கையெழுத்திடக்கூடியதாகவும் இப்படியாக அதிக சுப பலன்களை கிடைக்க போகிறது. மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி உங்களுக்கு பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பயனுள்ள தகவல் கூடிய உங்கள் காணொளி வெளியிடப்படும். அந்த பதிவினை முழுக்க உங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சிறப்பு தகவலாக அடுத்து வருகின்ற 3 வருட காலம் 2025, 26, 27 ஆகிய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த காணொலியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி
அடுத்து வருகின்ற 3 வருடங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் துன்பங்களே தாங்க பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்ரகதி அடைகிறதுனால 11ஆம் இடத்துலேருந்து அந்த சனி பகவான் வக்ரம் பெறுறதுனால மக்களுடைய நிலை காரணம் மேஷ ராசிக்கு தங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவார்கள். நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த வேலையிலும் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்க போகக்கூடிய பொற்காலமாக இந்த கண்டிப்பாக உருவாகும். உத்தியோகத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உங்களோட உறவு இணக்கமான சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலப்பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இது எல்லாமே நீங்கள் காமன் ப்ரெடிக்ஷனாக சொல்கிறீங்க. ஆனாலும் திசை புத்திகள் தானே முடிவு பண்ணுது. ஆமாம், உண்மையான விஷயம். திசா புத்திகள் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை பலனை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிற போகும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ள மேஷ ராசிக்காரங்களுக்கு சூரிய திசையாக உங்களுக்கு கேது திசை தான் ஆரம்ப திசையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசையும், கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சூரிய திசையும் திசையாக வரும். பொதுவாகவே இந்த சுக்கிர திசை அப்படின்னு இந்த குழந்தை பருவத்திலேருந்து 25 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோக காலகட்டமாக இருக்குது. இல்லைங்க, எனக்கு சுக்கிர திசை இருந்தும் பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லையே, 7க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால குடும்பம் தானே, குடும்ப வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் நன்மையான காலங்கள். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், நல்ல குடும்ப அமைப்பாக உருவாகும், பொருளாதார ரீதியாக குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த சுக்கிர திசையில் சந்திக்கிறவங்களுக்கு உங்கள் வாக்கு மிகப்பெரிய அளவில், அதாவது உங்களுடைய சொல் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும், உங்களை நீங்கள் மிகப்பெரிய அளவு ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடியதாகவும், நிறைய பேருக்கு கைட் பண்ணக்கூடிய இடத்துல மிக சிறப்பான பேரை வாங்கக்கூடியவராகவும் கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது சூரிய திசையை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 5 திசை அப்படிங்கிறதுனால சூரிய திசையில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு, அரசாங்க பணிகளில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக உயர்வு, தொழில் மாற்றங்கள், தொழிலில் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். சூரிய திசை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர திசையோ சூரிய திசையோ உங்கள் ஜாதகத்தில் இந்த திசைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நான் சொன்ன பலன்கள் நடக்காது. அதனால் ஜனன கால ஜாதகத்தை ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த சூரிய திசை உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம். பொதுவாகவே சூரிய திசை இந்த சனி வக்ர காலங்களில் யோகத்தை மட்டுமே கொடுக்கும். அடுத்தது சந்திர திசை அப்படின்னு சொல்லும் போது இது 4 திசை, வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படிங்க வாங்கக்கூடியதாகவும், பெற்றோர்கள் வழியில், தாயார் வழியில் ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய திசை. இந்த சந்திர திசையில் பார்த்திங்க, நிறைய பேருக்கு லேட் மேரேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா இப்போ மேரேஜ் ஆகக்கூடிய காலப்பிராப்தம் கண்டிப்பாக உண்டாகும். சில பேருக்கு இந்த சந்திர திசை நல்ல படிப்பு கொடுத்து வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் சில பேருக்கு சந்திர திசையில் அமையும். அது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களாம் யங் ஏஜ்லேயே வந்துடும். அப்படிங்கும்போது சந்திர திசை உங்களுக்கு நல்லது கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் திசை அப்படிங்கும்போது மிகப்பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி படிப்பில் மிகப்பெரிய முதல் தர மாணவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு வரும். செவ்வாய் திசை மட்டும் பார்த்திங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் நல்ல ஒரு பிரதிபலன் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கே செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னா ஜாதகத்தில், இல்லை செவ்வாய் அவயோக திசையாக இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இதுக்கு மாற்று விஷயங்களை பண்ணும். அதாவது நான் சொன்னதில் ரிவர்ஸ் அப்படியே பலனை நடக்கும். ஆனால் இந்த சாட்டர்ன் ரெட்ரோகிரேட் சனி வக்ரம் உங்களுக்கு இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய நல்ல பலன்களை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அடுத்தது ராகு திசை. பொதுவாக ராகு திசை ஒரு சில கெடு பலன்களை கொடுக்கும், அவமானங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். சனி வக்ரத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, சனி 10ஆம் இடத்துக்கு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்தாலும் 10ஆம் இடத்துக்கு வரும்போது சனி வக்ரம் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுத்துரும், பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு அசிங்க அவமான பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்தது குரு திசை. குரு திசை பண்ணிகிட்ருக்கவங்க, குரு திசை நடந்துகிட்ருக்கவங்க தொழிலையோ உத்தியோகத்திலையும் அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை.
இப்போ ஒரு வரனை தேடினீங்க அப்படின்னா உங்கள் மகன் மகளுக்கு அது கிடைக்கக்கூடிய விஷயமும் இப்போ அமைஞ்சாலும் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகே குரு திசை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருந்து மீண்டும் எடுக்கும். அடுத்தது சனி திசை. இது மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் ஆகிறதுனால சனி திசை நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவராக இருந்தால் இந்த சனி வக்ரம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் இந்த ஜாதகத்தில் சனி வக்ரமாகவே இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்திலேயே மிகப்பெரிய இந்த 4 மாதத்தில் 4 வருஷத்துக்கு உண்டான பலன்களே நல்ல பலன்களை எல்லாம் வாரி கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி திசை. ஆனால் சனி திசையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மானங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடும். நிறைய கண்ணீர் விடக்கூடிய தடை தாமதங்கள் நிரம்பக்கூடிய விஷயங்களும் இருக்கும். கண்ணீரை விடக்கூடிய சில துயரங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் சனி திசையில் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை யோக திசையாக அவங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் ராஜயோக பலனை கொடுக்கும். மற்றவர்களுக்கு சனி திசை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய திசை. அடுத்தது புதன் திசை. புதன் திசை சனி திசை உங்களுக்கு 10க்கும் 11க்கும் உடைய திசைனால கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். புதன் திசை அப்படின்னு சொல்லும் போது 3க்கும் 6க்கும் உடைய ஒரு திசை அப்படிங்கிறதுனால இந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய மனசுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாதீங்க. உடலுக்கு தேவையான எதிரான விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சனி வக்ரமானது மேஷ ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனைத்து பலங்களையும் நலன்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீ வாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.